இது எல்லாமே கொடி பூக்கள் கூட அறுத்து காட்டுற பாருங்க. பூவோட காம்போட நீட்டம் 200 வரைக்கும் கிலோ மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்கு. தோட்டம் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளர்ந்து செடியை தருவாங்க. உங்களுக்கு தோட்டத்துக்கு விவசாயி யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் வந்து பார்த்தா மதுரை, இந்த மாதிரி சைடில் தஞ்சாவூர்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி முடியல, நான் வெளியில் இருக்கேன், பூ இருக்க முடியல. நீங்கள் அந்த நாளை பார்த்து வந்து அடுத்து பாரிஜாதம் பூ. ஏன்னா அந்த பாரிஜாதம் பூ வந்து பார்த்தீங்கன்னா மனமான மனத்தை கொடி வச்சுக்கலாம், இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு வச்சு வைக்கலாம், இல்லை வந்து சாமி போட்டோ வைக்கலாம். வள்ளி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடி வலின்னு சொல்லுவாங்க, நிச்சயம் வலின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு டாப் குவாலிட்டி பிளான்ட் நல்லாவே பிரான்ச்சோட நிறைய மூட்டுகள் இருக்கு. பச்சைக்காம சொல்லுவாங்க. ஓகேங்களா, இத்தனை பேர் இருக்கும், ஒவ்வொரு பேர் லாவெண்டர் கலர் இருக்கும், சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். இந்த கலர் நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5-10 பறிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே புது அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும். என்னடா வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வகை செடிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்குது பூ வகை. ஒரு வீட்டான இந்த பூக்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு யூஸ் ஆகுது, ஒரு சாமிக்கு பூஜைக்கு யூஸ் ஆகுது, இல்லை வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக பூக்கள் பூக்கணும். நிறைய பேர் செடி வளர்க்க ஆர்வமாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்காத வெரைட்டிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்ட பாருங்க. உங்களுக்கு எதனா அது பிடிச்சிருந்தா நம்ம டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கேட்லாக் வரும். கேட்லாகில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா, மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ 1 by 1 என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். தரமான கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஓகேங்களா, சிகப்பு கனகாமரம், மஞ்சள் கனகாமரம், அதே மாதிரி அலமெண்டா, இது மாதிரி வந்து லப்பர் காக்கட்டான், கலர் காக்கட்டான், இது எல்லாமே கொடி மல்லி எல்லாமே வந்து பார்த்தா தரமாக இருக்கும். பிளான்ட்டை லைவாக வீடியோவிலே லைவாக பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள 1 by 1 பார்க்க போகலாம். நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா முதல் செடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கனகாமரம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் மங்களகரமாக இருக்கும். எப்போயுமே மஞ்சள் மங்களகரமாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஒரு மஞ்சள் சேரை ஆகுது, மஞ்சள் ரோஸ் ஆகுது, மஞ்சள் தூள் ஆகுது, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு அருமையான ரகம். கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வறட்சி தாங்கி பூக்கும், நிறைய பூக்கும், பூ சீக்கிரமாக வாடாது, அருமையாக இருக்கும். ஓகே, நான் பாருங்கள் கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு சின்ன செடியில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு நீங்களே பாருங்கள், லைவாகவே பாருங்கள். ஒரு சின்ன செடி தான், ஒரு 1/2 அடி தான் செடி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பூக்கள் தரக்கூடிய ஒரு அருமையான ரகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா போதும். ஓகேண்ணா, ஒரு பாட்டை வந்து 10 இன்ச் பாட்டு, இல்லை 20 இன்ச் பாட்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து ஒரு 5 பிளான் 10 பிளான் வாங்கி வச்சிங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பூ தலைக்கு நம்ம கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மஞ்சள் கனகாமரம் வேணும்னா நமக்கு டாப் குவாலிட்டி பிளான்ட் 1-2 பிளான்ட் கிடையாதுங்க, லைவாக காட்டுற பாருங்க. அப்படியே வந்து கிட்டத்தட்ட 1000 பிளான்ட் ரெடி ஸ்டாக்ல இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தரவோன்னு புக் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா எனக்கு ஒரே ஒரு செடி தான் வேணும், வீட்டுக்கு வந்து அனுப்புவீங்கன்னா கிடைக்குன்னா அது வந்து ப்ரொஃபஷனல் கொரியில் அனுப்புங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேக்கிங்கில் அனுப்புவோம். விருப்பம் அதிலே புக் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, மஞ்சள் கனகாமரம் பூ எல்லாமே நான் அறுத்து காட்டுறேன். தம்பி இது காம்பெல்லாம் குட்டியாக இருக்குமோ நிறைய பேர் கேட்பாங்க. காம்பு எல்லாமே நல்லா நீட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு பூக்கள் கூட அறுத்து காட்டுறேன் பாருங்க. இருங்க, பூவோட காம்போட நீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுத்து காட்டுறாங்க பாருங்கள். காம்போட நீட்டத்தை இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பூ கட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, நான் பார்க்கறதுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும் பாருங்கள். ஒரு அருமையான மஞ்சள் கனகாமரம் செடி வேணும்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி கனகாமரம். ஓகேங்களா, இது வந்து கனகாமரத்துலேயே அபிராமி கனகாமரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோட்டத்தில் வந்து விவசாயிகள் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு புதிய ரகம் தான் இது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் கலராக வரும். பூ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளே பாருங்கள் எக்கச்சக்கமான பூ பூத்து இருக்குது. அவ்வளோ பூக்கள் பூக்கும். சூப்பராக இருக்கும். காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டாக இருக்கும். சாமிக்கு பூஜைக்கு நம்ம தலைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரும். தொட்டியில் ட்ரம்மில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள், தரமாக இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி அபிராமி கனகாமரம் வேணும்னா நம்ம கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது. ஒரு 500 பிளான்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, தோட்டத்துக்கு வைக்கிறோம் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. 10 பிளான்ட் 5 பிளான்ட் வீட்டில் வைக்கிறோம் வாங்குவாங்க. இதில் வந்து 20 பிளான்ட் எனக்கு தோட்டத்துக்கு வேணும், நான் விவசாயம் டெய்லியும் பூக்கள் பறித்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இடைக்கு போட்டாலும் பூ வந்து பார்த்தீங்கன்னா கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 50 ரூபா, 200 வரைக்கும் கிலோ மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்கு. ஓகே, நாங்கள் தோட்டம் வைக்கிறோம் போடுங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளர்ந்து செடியை தருவாங்க, வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லப்பர் காக்கட்டான். ஓகே, ஆனால் காக்கட்டான் பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான காக்கட்டான். பூ நல்லா பெருசாக இருக்குது, காம்பு நல்லா நீட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, சூப்பராக பூக்குதுங்க, நிறையா பூக்கும் பாருங்கள். ஒரு சின்ன கிளை தான் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள். பஞ்சா அப்படி தினமும் பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு அருமையாக நல்லா புதர் டைப்பில் வரக்கூடியது. ஓகேங்களா, யாரா தோட்டத்துக்கு விவசாயிகள்லாம் வேணும்னா தாராளமாக நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம். டாப் குவாலிட்டி பிளான் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா செடியை வந்து கவர் மாற்றி அதை வளர்த்து கொடுக்குற பிளான்னால உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, லேண்ட் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்லேயே நீங்கள் பூக்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு தரமான பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லா பூ செடிகளும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் பூக்கள் பாருங்கள் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் செடியோட குவாலிட்டி எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் செடிகள் பாருங்கள்
சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். ஏன் லப்பர் காட்டான்னு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பூக்கள் பறிக்கலாம் கூட நாளைக்கு கூட பூக்கள் பறிச்சிக்கலாம். மற்ற பூவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காக்கட்டான் ஒரே நாள் அன்றைக்கே பூக்கள் பறிக்கலாம், பூ எல்லாமே மலர்ந்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வெடிக்காது. ஓகேங்களா, ஒரு 2 நாள் தாங்கும், 3ஆவது நாள் தாங்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் பூக்கள் தாங்கி நம்ம பூக்கள் பறிச்சிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் வரப்போகுது, திருமண நாட்கள் வரப்போகுது, இல்லை வந்து முகூர்த்த நாள் வருதுன்னா அந்த முகூர்த்த நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு பூ வரக்காது விட்டு முகூர்த்த நாளுக்கு முன்னாடி பூ வரதுக்குன்னா நம்ம பூவோட மார்க்கெட்லேயே நல்ல ரேட் போகும். ஓகேங்களா, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இது வெரைட்டிலேயே ஒரு சூப்பரான வெரைட்டி. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வெளியூருக்கு போயிருவோங்க, அன்றைக்கி பூ அறுக்க முடியல, நான் வெளியில் இருக்கேன் பூ அறுக்க முடியல, நீங்கள் அந்த நாளை பார்த்து வந்து அடுத்த நாள் இருக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பூக்களும் பறிச்சிக்கலாம். நிறைய பெரிய பெரிய பூவு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிலோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு செடி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 10 செடி வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம பார்சல் MSSல அனுப்புகிறோங்க. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தரப்போன்னு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரான்னு சொல்லக்கூடிய இட்லி பூ. இந்த இட்லி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் நிறைய கலர்லாம் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது 2 கலர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் வரக்கூடிய ரெட் கலரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இந்த 2 கலர் மட்டும் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கே பூத்து இருக்கு பாருங்க, அங்கே பூத்து இருக்கு பாருங்க, எல்லாமே கலர்லாம் லைவாகவே பார்த்துக்கோங்க. தம்பி ரெட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா, நீங்கள் வச்சிருக்கிறது என்ன கலர்னு கேட்பாங்க. நல்லா டார்க் கலர் வரக்கூடிய ஒரு சூப்பரான இட்லி பூ வெரைட்டி. ஓகேங்களா, இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க, பிச்சு பூன்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸோரான்னு சொல்லுவாங்க, இத்தனை பேர்கள் அழைப்பாங்க. பிங்க் கலர் ரேட் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிங்க் கலர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நாம் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் இந்த மாதிரி பூக்கும். ஒரு டைம் பூச்சுன்னா இந்த இட்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 1 month வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஒரு 25 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா இட்லி மாதிரி, புஷ்பா இட்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூ மாதிரி அழகாக இருக்கும். நல்லா வந்து 15 to 25 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கொட்டவே கொட்டாது. பார்க்குறதுக்கு அட்ராக்டாக இருக்கும். ஒரு வீட்டு முன்னாடி, ஒரு காலேஜ், ரெஸ்டாரண்ட்டு, இல்லை வந்து ஒரு கல்யாண மண்டபம், இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பூக்கள் பூத்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு கவரும். அந்தளவுக்கு பார்த்தாலும் லுக் அட்ராக்டாக தரும். இந்த இட்லி பூவில் நம்மகிட்ட 2 கலர் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தரப்போன்னு புக் பண்ணிக்காங்க. கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கொடியாக ஓடி கொடியில் பூக்கும் ஒரு சூப்பரான பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அலமண்டா, மஞ்சள் அலமண்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசு செடி. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்டிலையும் கம்பல்சரி இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, இந்த மாதிரி சைடில் தஞ்சாவூர்லாம் போனீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி ஏற்றிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன், மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி பூ. மஞ்சள் தூள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மணந்தங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மனம் கவர்ந்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூச்செடி தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி அழகாக கொடியேற்றி உணவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து அப்படியே குலுங்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி ஆகும். டிஸ்டி களின்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு சைஸில் நம்மகிட்ட வந்து 6 inch பாட்டில் இருக்குது. 1-2 பிளான்ட் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ரேடியோ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல டார்க் மஞ்சள் வரும். இதுவும் கொடி தான், ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடி ஓடி நிறைய பூக்கள் தரும். வேறு லெவலில் இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நிறைய கஸ்டமர் இப்போ கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல செடிகள் கிடைக்கிறதுல நம்மகிட்ட டாப் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க மஞ்சள் கலர் அலமெண்டா செடி விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி வந்து 6 inch பாட்டில் தரமாக இருக்குது. மிஸ் பண்ணிடாது, புக் பண்ணிக்காங்க. நீங்கள் பார்க்குற பூ தான் பார்த்தீங்கன்னா செம்பருத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. நல்லா பிங்க் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு சாமிக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம், இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு வச்சுக்கலாம், இல்லை வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள் நமக்கு தந்துட்டே இருக்கும். ஒரு குட்டி செடியில் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள். 4-5 மொட்டுகள். இங்கே பாருங்கள் 4-5 மொட்டுகள். இந்த பாருங்கள் கீழே ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை மொட்டுகள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் நம்மகிட்ட இருக்குது. இந்த வைஸ்ராய் செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 rupees தான் தந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா மட்டும்தான். செம்ம கலர்னால டார்க் பிங்க் கலரில் இருக்கும். வேறு லெவலில் வந்து பூத்துட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு செடி 2 செடி வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பூவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த செடி. நல்லா ஒரு புதர் டைப்பில் வரும். 6 மாதம், ஒரு 8 மாதம், ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு செடியில் அட்டான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பூக்கள் பறிக்கலாம். ஒரு அருமையான ரகம். இதெல்லாம் தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமா? நான் வந்து மொட்டை மாடி தான்ப்பா இருக்குது, எனக்கு அதில் வச்சு வளர்க்க முடியுமா? தாராளமாக நீங்கள் மொட்டை மாடியில், ட்ரம்மில், ஒரு பாட்டில், ஒரு க்ரோ பேக்கில் எதில் வேணால் வச்சுக்கலாம். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பூச்சிலாம் வருமா, அது எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்பூச்சி வந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு இருக்குன்னு அதை கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. 1 or 2 days தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலி ஆயிரும். ஓகேண்ணா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செடி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வலுவல் தன்மையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேண்ணா, ஒயிட் பூச்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேண்ணா, தண்ணி நல்லா ப்ரெஷராக அடிச்சிங்கன்னா போதும். அதுவும் ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு செம்பருத்தி செடி வேணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மகிட்ட வைஸ்ராய் செம்பருத்தி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. விருப்பப்படுங்க, வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடிமல்லின்னு சொல்லக்கூடிய நித்திய மல்லி பூச்செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா
இதுவும் ஒரு வீட்டு முன்னாடி கொடி ஏற்றிக்கலாங்க. டெய்லியும் நம்ம வந்து பார்த்தோன்னா பூஜைக்கு சாமிக்கு இல்லை வந்து தலைக்கு எதுக்குன்னா பூக்கள் வேணும்னா தாராளமாக அந்த மல்லிப்பூ வைங்க. தாராளமாக நிறைய கொடி ஓடும். தினமும் பூக்கள் பறிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முல்லைப்பூ எப்படி கொடி ஓடாது, இதுதான் கொடி ஓடும் ஓகேங்களா. மல்லிப்பூலே வந்து பார்த்தீங்கன்னா பொடி மல்லின்னு சொல்லுவாங்க, நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா காம்புகள் எல்லாமே நீட்டமாக இருக்கும். நாங்கள் பூவை உங்களுக்கு அறுத்து காட்டுறத இப்போ அறுக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பூக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டமாக இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் மட்டும் தான் பறிக்க முடியுங்க. பாருங்கள் காம்போட நீட்டத்தை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தரமாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே வந்து காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். பூவோட சைஸு மேலே பெருசாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கொடிமல்லி. இந்த மாதிரி பூக்களோட தரமாக இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட் பாருங்கள். பிளான்ட் நல்லாவே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு நிறைய பூக்கள் தரும். ஒரு கொடி வச்சுக்கலாம், ஒரு மொட்டை மாடியில் ட்ரம்மில் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிக் வச்சு கட்டி விட்டுங்கன்னா அது நல்லா புதர் டைப்பில் பூத்து நமக்கு தந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. கொடிமல்லி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. என்னடா பூன்னு கேட்குறீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ ஓகேங்களா. இந்த பாரிஜாதம் பூ வந்து பார்த்தீங்கன்னா மனமான மனங்க. ஒரு செண்பக பூச்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாசனை வருதோ அதே மாதிரி சேம் ஈக்குளுக்கு வந்து டஃப் கொடுக்குற அவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரிஜாத பூ இருக்கும். நல்லா ரோஜா மாதிரி பூக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வெரைட்டி தான், நாட்டு பாரின்னு சொல்லுவாங்க. இதோட லீஃப் எல்லாமே இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். செடிகள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்க. இது எல்லாத்துலேயுமே 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பூ மலர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ரோஸ் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது பாருங்கள் ஒயிட் ரோஸ் மாதிரி எப்படி ஒயிட் ரோஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூலோக பூன்னு சொல்கிறாங்க. சாமிக்கு உகந்த பூ. நீங்கள் நிறைய கோயிலில் சாமி எல்லாத்துக்குமே பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த பாரிஜாத பூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும் வைக்கலாம். தயவு செய்து நீங்கள் வீட்டில் ஏன்னா வாங்கி வைக்கலாம், இதை வாங்கி வச்சுக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாமிக்கு பூஜைக்கு அது பூ மலரும் போது கூட வீட்டில் வந்து வாசனையாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். நினச்சி பாருங்கள் ஓகேங்களா. இந்த நாட்டு பாரிஜாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் ஹைட்டு தரமான பிளான்ட் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ட்ஸ். நீங்கள் ஒரு பாட்டில் க்ரோ பேக்கில் தொட்டியில் எதில் வேணால் வச்சுக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸ். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா இலெல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும். நிறைய கஷ்டமாக தம்பி என்னப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடுச்சுன்னுவாங்க. தண்ணியை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கம்மி பண்ணிவிட்டு நல்லா டிஏபி உரம், மீன் அமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் ஆட்டெரு மாட்டெருவு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 5 நாளைக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டு இருங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியாக விட்டிங்கன்னா போதும். பாரிஜாதம் நல்லாவே பூக்கு வைக்கலாம். இந்த நாட்டு பாரிஜாதம் வேணும்னா நம்ம கேட்லாக்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைப்ரிட் பாரிஜாதம் ஓகே. ஆனால் நீங்கள் முன்ன பார்த்தது நாட்டு பாரிஜாதம், இதுவும் ஒரு பாரிஜாதத்தில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது வந்து ஹைப்ரிட் பாரிஜாதம். இலையே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை பெருசாக வருங்க. பாருங்கள் வெத்தலை இலை மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. பூ வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன செடியில் நிறைய பூ பூக்கும். ஒரு புதர் டைப்பில் தான் ஒரு 5 அடி 6 அடி தான் வளரும். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். நம்ம பூக்கள் தினமும் பூக்கள் தந்துகிட்டே இருக்கும். நல்ல வாசனைங்க. இதெல்லாம் வந்து பாரிஜாத்தில் இதெல்லாம் யார் சொல்கிறோம் பார்த்து இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வந்து தேடி பார்ப்பீங்க, எங்கேயும் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் தம்பி எனக்கு தொட்டிலே வச்சா நல்லா பூக்கணும்பா, நான் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சந்தோஷப்படணும், எனக்கு சாமிக்கு தினமும் பூக்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி சாமிக்கு பூஜை போடுறேன்பா, என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது, அதுக்கு பூ படத்துக்கெல்லாம் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இல்லை. நிறைய கஸ்டமர் கேட்டதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ரேட்டில் இதெல்லாம் ஒரு அருமையான ரகம். இந்த பாரிஜாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் இருக்குது. இது எல்லாமே 1-2 பிளான்ட் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட 1000 பிளான்ட் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. உங்களுக்கு பாரிஜாதம் வேணா புக் பண்ணிக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது, தண்ணி கம்மியாக விட்டால் மட்டும் போதும். நார்மல் லோவான மெயின்டெனன்ஸில் நிறைய பூக்கள் தரக்கூடிய ஹைப்ரிட் பாரிஜாதம் செடி நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கட்டா பூலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காக்கட்டா இருக்கும். இதோட பூ வந்து காம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ரோஸ் கலர் இருக்கும். வெடிச்சிச்சுன்னா ஒயிட் கலர் இந்த மாதிரி பூக்கள் வரும் ஓகே. நிறைய பூக்கும், நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது. ஒரு செடி டைப்பில் வளர்ந்தாலும் நமக்கு தினமும் பூக்கள் தரும், நிறைய பூக்கள் தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான வாசனை தான், நிறைய வாசனை வராது, மைல்டான வாசனை. பட் ஒரு சின்ன செடி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு தராங்க ஓகேங்களா. இந்த 40 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய பிளான்ட் தராங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்ல வாங்கிக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு பாட்டில் வச்சு எனக்கு க்ரோ பண்ணால் நிறைய பூக்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பூக்கள் தருங்க. ஒரு அருமையான கலர் காக்கட்டா செடி நம்மகிட்ட இருக்குது. 1-2 பிளான்ட் கிடையாதுங்க. அங்கே பாருங்கள் லைனாக நீங்களே பாருங்கள், 1000 கணக்கு 2000 பிளான்ட் ரெடி ஸ்டாக்ல இருக்குது. விருப்பப்படுங்க, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியா வட்டம் பூ ஓகே. ஆனால் நந்தியா வட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நந்திய வட்டை இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நந்திய வட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதோட பெட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். இதோட பூ வந்து திக்னஸ் வந்து தப்பம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும், பூ நல்லா குண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுவாங்க ஓகே. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரிக்கு தகுந்த மாதிரி மட்டை பூ கட்டுவாங்க. பியூட்டி பார்லரில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம்
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி 2 செடி வச்சிருந்தா போதும், நம்ம அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் அதிகமான ரேட் போதும். ஏன்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ரகம். இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலம் சைடில் நிறைய வச்சிருக்காங்க. ஓகேலாம் நம்ம ஏன்னா இங்கே வந்து 1000 2000 பிளான்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. இல்லைப்பா எனக்கு ஒரே ஒரு செடி தான் வேணும், வீட்டுக்கு வேணும், இல்லை ஒரு 10 செடி வேணும், 5 செடி வேணும், எல்லா செடி கலந்து ஆர்டர் பண்ணால் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சக்கரை நந்திய வட்ட செடி எல்லாமே பாருங்கள், பிளான்ட்டோட குவாலிட்டி தரமாக இருக்கும், சூப்பராக. நீங்கள் வருமானம் வேணும்னா கேட்டிங்கன்னா தாராளமாக 50 100 பிளான்ட் வச்சாலும் வருமானம் வரும். பூ வந்து பார்த்தீங்கன்னா காம்பு அங்கே இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, உடச்சிங்கன்னா பால் வருங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது மொட்டை ராக்கெட் மாதிரி இருக்கும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து நம்ம மார்க்கெட்டில் போடும்போது இதை வந்து தலைக்கு கட்டி பூஜைக்கு இதெல்லாம் வச்சுக்குவோம். ஒரு லப்பர் மாதிரி அப்படியே இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். ஒரு அருமையான சக்கரை நந்தியை விட்டு வேணும்னா நம்மகிட்ட புக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அரளிப்பூலே பிங்க் கலர் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டத்துக்கு விவசாயிகளாக வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தோட்டத்துக்கு விவசாயிகள் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்காங்க. நீங்கள் 100 பிளான்ட் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், 1000 பிளான்ட் வேணாலும் நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பலாம். இல்லை எனக்கு 1-2 வீட்டு யூஸ்க்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். பிங்க் கலர் 1-2 பிளான்ட் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பராமரிப்பே இல்லை, நார்மலாக நீங்கள் செடி நட்டுட்டு நார்மலாக தண்ணி விட்டீங்கன்னா போதும், வரைச்சி தாங்கி நிறைய பூக்கள் தரக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ரேட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விவசாயி யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சூப்பராக இருக்குது, புக் பண்ணிக்காங்க. நீங்கள் பார்க்குற பூ தான் பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிப்பூ. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் ஸ்டெப்பாக பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், நிறைய பூக்கும், நல்லா சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், இல்லை தலைக்கு கட்டி வச்சுக்கலாம். மல்லிப்பூலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூவோட மொட்டு நல்லா கூர்மையாக நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா அடுக்காக இருக்கும், நிறைய பூக்கள். இங்கே பாருங்களேன், மொட்டோட சட்டோட சைஸ் பாருங்களேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அறுத்து காட்டுறேன். நம்ம செடியில் தான் பூத்து இருக்குது. இங்கே பாருங்கள், காம்பு நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏன் இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா அருமையாக வரும். இதெல்லாம் வந்து சின்ன க்ரோ பேக்கில் இருக்கனால இந்த சைஸ் இருக்குது. இதோட பெரிய சைஸை நிறைய பூக்கும். கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புதர் டைப்பில் வளர்த்துக்கலாம். பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள், லைவாகவே காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டோட குவாலிட்டி. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட். ஓகே, நல்லாவே பிரான்ச்சஸோடு இருக்குது, நிறைய மொட்டுகள் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே நமக்கு நிறைய பூக்கள் தரும். ஓகே, இது மட்டும் இல்லைங்க, பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இங்கே பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தரங்க. 1 வருஷமாக வளர்த்து பிளான்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. இது வந்து இவ்வளோ ஹைட் ஆகிறதுக்கு 6 மாதம் வளர்த்து பிளான்ட். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி இருக்குது. நமக்கு நிறைய கஸ்டமர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. வாங்கணுங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிளான்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, நான் தினமும் பூக்கள் தரக்கூடிய இருவாச்சி மல்லி பூச்செடி நம்மகிட்ட தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தினமும் வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான பூனா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லிப்பூன்னு சொல்லக்கூடிய சன்ன மல்லின்னு சொல்லக்கூடிய பச்சைக்காம முளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இத்தனை பேரில் அழைப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூன்றாங்க, ஒரு பூவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லின்றாங்க, சன்ன மல்லின்றாங்க, முல்லைப்பூன்றாங்க. ஓகேங்களா, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் தொடர்ச்சியாக 9 மாதம் டு 10 மாதம் பூக்கள் தரக்கூடிய ஒரே பூனா இந்த முல்லைப்பூலே பச்சைக்காம்பு முளை தான். ஓகேங்களா, நல்லா காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். மொட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும். வெடிச்சிச்சுன்னா நல்லா ஒயிட் கலர் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். கிலோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கேட்கணும் அந்த தோட்டத்தில் வைக்கணும், ஒரு 10 செடி வைக்கணும், 200 செடி வைக்கணும், 500 செடி வைக்கணும் கூட நம்மகிட்ட 1 லட்சம் செடி வேணாலும் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. ஓகேங்களா, பெஸ்ட்டான பிளான்ட்டை பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு செடி வீட்டுக்கு வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் பூவுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா 1 முழம் வாங்க போவாங்க 100 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான் ஒரு செடி. இந்த பூலே பாருங்கள் எந்த செடி எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு செடி வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வளர்த்துட்டிங்கன்னா போதும், நமக்கு அப்பப்போ பூக்கள் தந்துட்டே இருக்குது. நீங்கள் வேணுமாக்கிறப்ப பூக்களை பறித்து வச்சுக்கலாம். நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை நான் தோட்டமாக வைக்கிறப்போ எனக்கு 50-100 செடி வேணும்னு காட்டிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிடலாம். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தா தோட்டத்து விவசாயிக்கு வச்சிங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 3 மணி நேரம், ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு மாசான ஒரு 30,000-40,000 சம்பளம் தரக்கூடிய ஒரு அருமையான செடினா இந்த பச்சை மல்லி செடி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 செடி 100 செடி நட்டுட்டிங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து ஒரு 8 மணி வரைக்கும் பூ வறுத்தீங்கன்னா போதும். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்கள் கையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு அருமையான தொழில்னா இந்த பச்சை மல்லி செடி தான். அதிகமாக மருந்து தேவைப்படாது, தண்ணி அதிகமாக தேவைப்படாது, லோவான மெயின்டெனன்ஸில் அருமையாக வந்து பூக்கள் தரக்கூடிய பச்சை மல்லி பூச்செடி உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்காங்க. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தரமான பிளான்ஸ் இருக்குது. 1-2 பிளான்ட் வேணா கூட நமக்கு புக் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்குது. மொட்டை மாடியில், தொட்டியில், ட்ரம்மில் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா செம்பருத்திலே ப்ளூபேர்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டாக இருக்கும். நல்லா டார்க் வயலட் கலரும் ஒரு பாக்கு கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு லாவெண்டர் கலர் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். இந்த கலர் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். செடிகளும் கிடைக்காது. ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு
புதர் டைப்பில் வளரும், கொஞ்சம் பொறுமையாக தான் வளரும். இது ஒரு ஹைப்ரிட் ராக்குன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வளர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா போதும். 1 வருஷம் ஆச்சுன்னா போதும், ஒரு நாளைக்கே உங்களுக்கு 10 பூ 50 பூ 100 பூ 200 பூ தரும். நல்லா இந்த மாதிரி நல்லா அடுக்கடுக்காக பூக்கும். ஓகேங்களா, 2 லேயர் பார்த்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே பூ தான் இந்த செடியிலேருந்து பூத்தது தான். இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி, இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது, இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது, இங்கே பாருங்கள் மொட்டுக்கள். இது எல்லா செடியும் அதுதான் உங்களுக்கான தரமான பிளான்ட்ஸ் நான் வச்சு வளர்த்து கொடுக்குறேன். ஓகேண்ணா, சின்ன சின்ன ஒரு 1/2 அடி சும்மா ஒரு இன்ச்சு செடி வாங்கிட்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வளர்த்து நான் ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டை தரேன். ப்ளூபேர்டு ஹைபிஸ்கஸ். இந்த ப்ளூபேர்டு ஹைபிஸ்கஸ் நீங்கள் தேடினாலும் கிடைக்காதுங்க. ஃபாஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்காங்க. ஒரு பாட்டில் ஒரு ட்ரம்மில் ஒரு லேண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான செம்பருத்தி தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளூபேர்டு ஹைபிஸ்கஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற ஹைபிஸ்கஸ் தான் பார்த்தீங்கன்னா பிங்க் ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்கும். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சென்டரில் டார்க் பிங்க்கும் அது பார்டர் ஃபுல்லாகவே லைட் பிங்க்கில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பூத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு பாட்டில் தான் வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பூ 10 பூ பறிக்கலாம். இதிலே ஒன்று எக்கச்சக்கமான பூக்கள் பறிக்கலாம். அந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரகம். இந்த செம்பருத்தி நம்மகிட்ட வேணும்னு ஆசைப்படுங்க. நம்மகிட்ட தரமான பிளான்ட் இருக்குது. இதோட வெரைட்டியோட செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி டாப் குவாலிட்டி பிளான்ட் இருக்குது. நிறைய பூக்கள் தந்துகிட்டே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னே வச்சுச்சுன்னா செம்பருத்திலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு செம்பருத்தி வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் இது செடியோட குவாலிட்டியும் பார்த்துக்காங்க. இந்த மாதிரி இருக்கும். 1-2 பிளான்ட் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டை எடுத்து வச்சு கூட காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர் கேட்பீங்க, நமக்கு வந்து ஒரே பிளான்ட்டை நீங்கள் காட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியில் அனுப்புகிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே லைவாகவே காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டாப் குவாலிட்டி பிளான்ட்டு இலை எல்லாமே இந்த மாதிரி வெட்டு வெட்டாக வரும். பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெரைட்டி பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டடான ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சீசன் தான் கிடைக்கும், திருப்ப கிடைக்காது. ஓகேங்களா, பிங்க் கலரில் ஹைப்ரிட் செம்பருத்தின்னு கேட்டலாக்ல செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, நம்ம பார்ட் வீடியோவில் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். நிறைய கொடி வகைகளாக இருக்குது, நிறைய புது புது வகையான அடுக்கு செம்பருத்திலாம் இருக்குது. ஒன்று அடுத்த வீடியோ இருக்கும். கேட்லாக்ல இங்கே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா வெரைட்டிஸ் பிடிச்சிருந்தா நம்ம புக் பண்ணி வாங்கிக்காங்க. டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கேட்லாக் வரும். அந்த கேட்லாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா செடியோட விலை இந்த செம்பருத்தியாக இந்த ரேட்டு, ஒரு மஞ்சள் கனகாமரமாக அது ஒரு ரேட்டு, ரோஸா இந்த ரேட்டு, மாஞ்செடியாக இந்த ரேட்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா அதை ப்ளஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 24 hours ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி வச்சுன்னா நான் மேக்ஸிமம் டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஒன்லி எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம். ஓகேங்களா, ஒரு பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட நர்சரி பெஸ்ட்டாக அனுப்பிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வரைக்கும் அனுப்பிட்டு இருக்குங்க. இல்லைப்பா நேரடியாக வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நர்சரி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் நர்சரி ஓப்பனில் தான் இருக்குது. நேரடியாக வாங்க, உங்களுக்கு பார்த்து பிடிச்சது பிளான்ட்டை எடுத்துகிட்டு போங்க. எப்போ ஒகேனக்கல் வந்தால் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.